இன்பமான வாழ்வுக்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம். நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். இப்போ நம்ம சிம்பிளா ஒரு சிரப் பண்டம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிவப்பு கலர் பிள்ளைகளுக்கு நல்லது இல்ல, மஞ்சள் கலர் பிள்ளைகளுக்கு நல்லது இல்ல, கேன்சர் காசிங் கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஆபத்து, இப்படி நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஆனா சிரப் பண்டம் சாப்பிட ஆசையா இருக்கேன், மலேசியால பிறந்துட்டு அதை குடிக்காம எப்படி இருக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்ட போறேன். இங்க பாருங்க, நானே இங்க பீட்ரூட்டை துருவி வச்சிருக்கேன். இது மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம பீட்ரூட் துருவுறோம்னு வச்சுக்கோங்க. நிறைய எப்படி நம்மளுக்கு தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம தனியா எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இந்த பீட்ரூட்டை துருவின பீட்ரூட்டை நம்ம சமைக்க போறோம். இப்போ நம்ம அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் மூணு பொருட்கள் தான். கொஞ்சம் மண்டை வெல்லம், கொஞ்சம் பீட்ரூட்டோட தண்ணி, அதுக்கப்புறம் பால். இந்த மூணே பொருளை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ பீட்ரூட் சாறு எடுத்து வச்சிருக்கோம். இதை நான் ஜூஸ்லாம் புளியிலங்க, துருவின பீட்ரூட்ல இருந்து வடிதட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு கூட கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்பூனில் சர்க்கரையை போட்டிருக்கேன். இந்த சர்க்கரைன்றது நம்ம வந்து மண்டை வெள்ளத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இயற்கை அப்படின்னு பேசும்போது நாட்டு சர்க்கரை, மண்டை வெல்லம், அச்சு வெல்லம் அப்படி தானே செய்வோம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு மண்டை வெல்லம் எடுத்து போட்டிருக்கேன். என்னடா இதில் மண்ணெல்லாம் இருக்காதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து நம்ம அகஸ்தியரில் உள்ள ஆர்கானிக்னால நம்ம அது மண் எல்லாமே ரெடியாக கொடுத்துருவோம். இப்போது இதில் வந்து நம்ம பால் வச்சுருக்கோம். இந்த பாலை ஊட்டணும்னு இந்த கலரை பாருங்களேன். சிரப் கலரு, சீரப் பண்டம். ஒரு மலேசியனுக்கு பிடிக்காத சீரப் பண்டம் இருக்குமா? எப்படி இருக்கு பாருங்க. இதை இப்போ நம்ம குடிக்க போறோம். நம்மளுக்கு அழகான சீரப் பண்டவங்களை வந்திருக்கு. இப்போ நம்மளோட வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம டீச்சர் தேவநந்தினி வந்திருக்காங்க. அவங்கள நம்ம குடிக்க பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எந்த வித்தியாசமும் இல்லைம்மா, அதே சீராபண்டம் தான். ஓகே, இப்போ இவங்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி குழந்தைங்க வந்து வெஜிடேரியனா வளர்ற குழந்தைங்களுக்கு எப்படி ஆரோக்கியமா ஹேமோகுளோபின் ஏறுற மாதிரி நல்ல சுறுசுறுப்பா பிள்ளைங்களை வச்சுக்கிறதுக்கு உணவு கேட்கறாங்க இல்லையா, இதெல்லாம் அற்புதமான உணவு. ஸோ இதை நீங்க செஞ்சு பாருங்க மறக்காம. நன்றி, வணக்கம்.